ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாய் நோ சேனல். ஹாய் நோ சேனல்ல இன்னைக்கு பன்னீர் கிரேவி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம தவாவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன். நீங்க பட்டர் இருந்ததுன்னா பட்டர்ல கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூபா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா ஈவனா வந்துட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க போறேன். இது வந்து ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சைடும் பன்னீர் ஈவனா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே தனியா இருக்கட்டும். இப்ப பன்னீர் கிரேவி செஞ்சிடலாம். வானல் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். வானல் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா கிரேவி ஃப்ரை இதெல்லாமே வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிட்ஜ் இலை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில பொரியட்டும். இதோட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு வதக்கணும் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதோட ஒவ்வொரு மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா நான் வதக்கிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்த தக்காளி விழுது மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கழுவி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு திக்காயிடும். இப்போ நான் சேர்த்த தக்காளி வந்துட்டு பச்சை வாசனை போகணும். அதனால மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதனுடைய பச்சை வாசனை போயிடும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் சேர்த்த தக்காளி மசாலா போடுற எல்லாமே அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர், புளிக்க கூடாத தயிர், கண்டிப்பா தயிர் வந்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கிரேவியோட சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி தக்காளி பழம் சேர்த்துருக்கோம். தயிர் வந்துட்டு புளிச்ச தயிராக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிரேவி புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் சேர்க்கணும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம மீடியம்ல வச்சுட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் ஓரளவுக்கு திக்காக இருக்கு. இப்போ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருந்த அந்த பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு அந்த கிரேவியோட நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சமா நம்ம கஸ்தூரி மேத்தி இருந்தது அப்படின்னா நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறனால இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா பொடியான இருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடும். இந்த கிரேவி வந்துட்டு நீங்க சப்பாத்தி, நான் கூட, ஜீரா ரைஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா சமையல் செய்யறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் நோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.